நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த சித்ரா பௌர்ணமியில் நாங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணோம், பிரசாதம்லாம் என்ன பண்ணணும், பசங்க எந்த அளவு என்ஜாய் பண்ணினாங்க அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நான் காலையிலே சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டேன். பாப்பா எப்பவும் போல் கலர் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் நான் பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சக்கரை பொங்கல், வடை, லெமன் ரைஸு, தக்காளி சாதம் 4 ஐட்டம் நான் பண்ணுறது 1லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பொங்கலுக்கு ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கருகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு இந்த அளவில் தான் நான் சேர்த்தேன். ஸோ நம்ம அப்படியே இது போய்கிட்டே இருக்கட்டும். நான் 1 மணி நேரம் டார்கெட் பண்ணி 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிக்கணும் டார்கெட் பண்ணனால நான் சைடு பை சைடு, அதாவது பொங்கல் ஒரு சைடு போயிட்டுருக்கையே அடுத்து சாதத்துக்கு இங்கிட்டு லெமன் ரைஸ் தக்காளி சாதத்துக்கு வேக வச்சுட்டேன் அரிசியை. அது 2 குக்கர்லேயும் வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நான் என்னென்ன கட் பண்ணணுமோ அது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி நம்ம பண்ணையில் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும், நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும். ஒன்றா முடிக்காமல் இந்த மாதிரி நான் எப்போவுமே இப்படி தான் சமையல் பண்ணுவேன். நான் கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்டும் எந்த கேப்பில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நேற்றும் பண்ணினேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம சித்ரா பௌர்ணமியை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பௌர்ணமி திதி, அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு பௌர்ணமிங்கிறது வரும், அமாவாசை பௌர்ணமிங்கிறது. ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்றது தான் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இது மெயினாக என்னென்னா சித்திரகுப்தருடைய பிறந்த நாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்திரகுப்தர் யாருன்னு. நம்ம யமதர்ம ராஜாவோட இருக்கக்கூடியவர். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறந்த சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா, டெய்லி என்னென்ன தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. சித்திரகுப்தன் ஒருத்தர் இருந்து தினம் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சில பேர் டைரி எழுதுவோம், நம்ம கூட ஒரு நாளைக்கு எழுத மறந்துட்டா கூட சித்திரகுப்தன் அப்படி கிடையாது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை தினம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஸோ அந்த சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் தாங்க சித்ரா பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு சித்திரகுப்தனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அடுத்து சித்திரகுப்தருடைய பிறந்தநாள் எப்படிங்கிறது, சித்திரன் சிவனும் பார்வதி இருக்காங்க இல்லையா, பார்வதி ஒரு சித்திரம் வரைகிறாங்க. ஒரு சித்திரத்தை வரைஞ்சி ஒரு உருவம் சித்திரம் வரைஞ்சி கொண்டு போய் சிவன்கிட்ட காமிக்கிறாங்க. சிவன்கிட்ட காமிச்சிட்டு சொல்கிறாங்க, சிவபெருமானே நீங்கள் தான் இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். அதாவது பார்வதி வரைஞ்ச சித்திரத்துக்கு ஒரு படத்துக்கு சிவன்கிட்ட கொடுத்து உயிர் கொடுக்க சொல்கிறாங்க. சிவன் தன்னுடைய மூச்சு காற்றை அப்படி ஊதியே உயிர் கொடுத்தாராம். அந்த சித்திரத்திலேருந்து உயிர் பிறந்தவர் தான் சித்திரகுப்தன். ஸோ அதனால தான் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இது நடந்துச்சு. சித்திரகுப்தன் சித்திரத்திலேருந்து வெளிவந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் சித்திரகுப்தன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னொன்று, ராமர் சீதை நமக்கு தெரியும், வனவாசம் போயிட்டு வந்தாங்க இல்லையா. வனவாசம் முடிஞ்சு அவங்க ராவணெல்லாம் அழிச்சிட்டு ஊருக்குள்ளே வந்த நாள் அப்படிங்கிறதும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு இருக்குது நமக்கு. இந்திரன் சாப விமோச்சனம் அடைந்த நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி தான். சாப விமோச்சனத்துக்காண்டி இந்திரன் வழிபட்ட தலம் நம்மளுடைய மதுரை. அங்கே தான் நம்மளுடைய தெரியும் இல்லையா, மதுரையில் வைகை ஆற்றுல அழகர் இறங்குவார். ஸோ அதே மாதிரி மானாமதுரையிலையுமே இந்த திருவிழா நடக்கும். மதுரையில் நடக்கிற மாதிரியே மானாமதுரையில், அதாவது அங்கேயும் ஆறு இருக்கு இல்லையா, அங்கேயுமே இந்த திருவிழா கொண்டாடுவாங்க, அழகர் ஆற்றுல இறங்குறது. ஸோ 2 இடத்துலையுமே நம்மளுக்கு இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை செய்வீங்கன்னு தெரியல. மதுரை மானாமதுரை போயிருக்கீங்களா யாராவது? அங்கே சித்திரை திருவிழா பார்த்துட்டு அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோரெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா. மதுரையில் மானாமதுரையிலலாம் சாதம்லாம் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டுட்டு போயிட்டு அந்த ஆற்றுல அந்த நிலா ஒளியில் உட்காந்து அந்த நிலாச்சோரெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானும் ஒரு டைம் போயிருக்கேன் மானாமதுரையில். ஸோ நாங்களும் மானாமதுரையில்
முன்னாடி வந்து வருஷம் வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்களும் போயிருக்கோம். ஸோ இப்போவுமே அந்த வழக்கம் இருக்குது. மானாமதியில் போயிட்டு ஆற்றுல அழகர் இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் தங்கியிருந்து நிலாச்சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அனுபவம். போனவங்களுக்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரொம்ப நல்ல இது. அதனால் அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணணும். சித்திரகுப்தன் வந்து எப்போவுமே கையில் வந்து எழுத்தாணியும் அந்த ஓலையும் வச்சுருப்பார். ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவர் எப்போவுமே குறித்து வச்சுருக்கிறதுனால ஸோ அவர் எப்போவுமே கையில் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியோடையும் தான் இருப்பார் சித்திரகுப்தர். உங்ககிட்ட சித்திரகுப்தர் படம் இருந்தால் அதை வச்சு கும்பிட்டுக்கலாம், படம் இல்லாட்டி அவரை நினச்சும் கும்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் சித்திரகுப்தரை கும்பிட்றதுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய புக்கு, அவங்களுடைய அந்த பெண் படிக்கிற பெண் இதெல்லாம் வச்சு சித்திரகுப்தரை நினச்சி அன்றைக்கி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முழு நிலவு. ஸோ நமக்கு தெரியும் நிலவுங்கிற சந்திரன். ஸோ சந்திரனுடைய இது வந்து ஒரு ஜாதகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சந்திரன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல புத்தி இருக்கும்னு. சந்திரன் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து புத்தியில் வந்து மந்தமாக இருக்கான், மந்த புத்திக்காரனாக இருக்கான், இல்லை சில பேர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த சந்திரன் தான். ஸோ இந்த அப்படிப்பட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த டெய்லி வந்து ராசி பலன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் சொல்லுவாங்க சந்திராஷ்டமம், இன்றைக்கி இந்த ராசிக்கு சந்திராஷ்டமம், ஒரு ராசிக்கும் குறைஞ்சது 2லேருந்து 2.5 நாள் வரைக்கும் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் இது வந்து அந்த சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். மேஷத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் 2லேருந்து 2.5 நாள் 3 நாள் வரைக்கும் கூட சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த சந்திராஷ்டமத்தில் சொல்லுவாங்க, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்காதீங்க, பொருள் வந்து வீணாகாமல் பார்த்துக்குங்க, பேசையில் கவனமாக பேசுங்க, செலவு பண்ணையில் பார்த்து செலவு பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த டயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சந்திரன் வந்து நமக்கு அந்த டைமில் சந்திரன் நம்மளுக்கு நல்லா இல்லாத போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ராசி பலன்லாம் சொல்லையில் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான். ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இது வந்து நல்லா இருக்கும் ராசி. அதனால தான் சொல்கிறது, சந்திரன் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரொம்பவே முழு நிலவை ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து சிறப்பு. பல பேர் வீட்டில் ஒவ்வொரு பௌர்ணமியுமே வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணி கொண்டாடுவாங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் வந்து பௌர்ணமி வந்து சிறப்பாக ஏதாவது வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி பாயாசமோ பொங்கலோ ஏதோ ஒரு பண்ணி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணி கும்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வந்து இன்னமுமே ரொம்பவே சிறப்பானது. அதனால இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து வீட்டில் பூஜை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் கண்டிப்பாக பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். நம்மளுடைய புத்தி அறிவு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி சித்திரகுப்தனை கும்பிட்றது வந்து நம்ம பண்ண பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் பண்ண அழிச்சிருக்க முடியாது. ஆனால் இது வரைக்கும் நம்ம தெரியாமல் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. இன்னுமே தப்பு பண்ணாமல் நம்மளை வந்து மனசை நல்வழிப்படுத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி சந்திரனுக்கிட்டையும் சித்திரகுப்தர்கிட்டையும் கண்டிப்பாக சிறப்பாக வேண்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வந்து கும்பிட வேண்டியது வந்து குலதெய்வத்தை வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து கண்டிப்பாக கும்பிடணும். பல பேருடைய ஊர்களில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் ரொம்ப விசேஷமான பூஜை நடக்கும். ஸோ அந்த குலதெய்வம் வந்து நீங்கள் போக முடிஞ்சு உங்களால் கும்பிட முடிஞ்சு பூஜைக்கெல்லாம் கலந்துக்கிட்டு பொங்கல்லாம் வச்சு உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் கும்பிட்டுட்டு வாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி உங்களால் போக முடியலை, வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையே குலதெய்வத்தை நினச்சி கண்டிப்பாக வந்து சாமி கும்பிடுங்க. ஸோ குலதெய்வத்தை கும்பிடையில் மெயினாக வந்து நம்ம கும்பிடக்கூடிய இடம் பூஜை ரூம் மட்டும் கிடையாதுங்க. குலதெய்வம் வந்து நம்மளுடைய நிலைப்படி, அதாவது வாசல் படி இருக்கும் பார்த்தீங்களா, நிலைவாசல்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம செய்யலாம் வீடு கட்டையில் முதல்ல நில தூக்கி விடுறதுனே ஒரு ஃபங்க்ஷனாகவே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது வீட்டுக்கு முக்கியமான நிலை, அந்த நில கதவு வைக்கல, கதவு கூட அப்புறம் தான் அந்த நிலை வைப்பாங்க இல்லையா, சுற்றி அந்த ஃப்ரேம் மாதிரி அந்த நிலை வைக்கிறது. ஸோ நில தூக்கி விடுற ஃபங்க்ஷன்னே சொல்லி
அதையே வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு மாலை போட்டு சந்தன குங்குமம் வச்சு நல்லா தூக்கி விடுறது அப்படிங்கிறது வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும், கட்டியிருக்கவங்களுக்கு புது வீடெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக அந்த நில வைக்கிறதையே அவ்வளோ ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க. ஏன்னா தலைவாசல் நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு இதுக்கோ கட்டிடத்துக்கோ ரொம்பவே வந்து முக்கியமானதுங்க. ஸோ அந்த வந்து தலைவாசல் நிலைவாசல்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய குல தெய்வம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வெள்ளி செவ்வாய் இல்லை தினமும் நீங்கள் தீபம் காட்டையில் கண்டிப்பாக வந்து நிலைவாசலுக்கு வந்து தீபம் காட்டுறது பூஜை பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பாலெல்லாம் 2 சைடும் வந்து அம்மனுக்கு நீங்கள் அம்மனாக நினச்சி பண்ணணும். அதை நீங்கள் வாசப்படி நினச்சி பண்ணக்கூடாது, உங்களுடைய குலதெய்வமாக நினச்சி நீங்கள் அதை பண்ணணும். ஸோ அம்மனுக்கு வந்து கொஞ்சம் பாலெல்லாம் ஊற்றி நல்லா வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணி கொஞ்சம் பாலெல்லாம் ஊற்றிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு சாம்பிராணியெல்லாம் காமிச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நிலப்படியில் தாங்க சாமி கும்பிடணும். நாங்கள் வந்து அப்படி தான் கும்பிடுவோம். நிலப்படியில் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தேங்காயெல்லாம் உடச்சி நான் சொன்ன மாதிரி நிலப்படியில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். அப்படி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு, அதாவது பூஜை ரூமுக்கு தனியாக பிரசாதம் வச்சு ஒரு தட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க. இதே நிலவுக்கு வைக்கையில், அதாவது சந்திரனுக்கு வந்து வேறு பிரசாதம், அதாவது வேறு தட்டில் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம நீர் விழா இருப்போம் இல்லையா, அதே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீர் விழாவின தட்டு பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். இன்னொரு வேறு ஒரு தட்டில் திருப்பி எல்லா பிரசாதமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் சந்திரனுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம். என்னுடைய பசங்க அப்பார்ட்மெண்ட்டில் என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு குழந்தைங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் கீழே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் மாடியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டு முடித்து நல்லா விளையாண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9-9:30 வரைக்கும் வந்து ஃபுல்லாக நாங்கள் மாடியில் தான் இருந்தோம். பசங்க வந்து சூப்பராக விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நேற்று பூஜை பண்ணினோம். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணினீங்க, என்னென்ன மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அப்படியே சைடு பை சைடாக என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நேற்று ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து வரதோங்கிறனால வந்து பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு ஸோ எதுவும் பண்ணலை. சாயந்தரம் வந்து ஒரு 4:35க்கு தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்த உடனே டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் மாடிக்கெலாம் போயிட்டு சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பசங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பொங்கல் ரெடி பண்ணியாச்சு, லெமன் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃபைனலாக தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்போவுமே சைடு பை சைடாக ஒரு சைடு பொங்கல் வெந்துட்டுருக்கையில் ஒரு சைடு இந்த சாதத்துக்கும் வேக வச்சாச்சு. 2 சாதம் வெந்துட்டுருக்கையில் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வெட்டி எடுத்தாச்சு. நான் 2 சாதம் வைக்கையில எங்கிட்ட வந்து உளுந்து வந்து ஊற போட்டுட்டேன் வடக்கி. ஸோ இது 2 ரெடி ஆகிட்டுருக்கையில் எங்கிட்ட வடைக்கும் ஆட்டி எடுத்தாச்சு. வடைக்கு ஆட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வடைக்கு ஆட்டையிலே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து ஆட்டுங்க. அப்போ வந்து மிக்சியில் சூடாகாமல் இருக்கும். கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா ஐஸ் வாட்டர் தேவையில்லை. ஸோ மிக்சியில் வந்து அரைச்சிங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. மாவு சூடாகாமல் இருக்கும். ஒரு மாதிரி மாவு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா ஊற வைக்கலே, உளுந்து ஊற வைக்கலே ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசியையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அப்போ இன்னும் வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. வடைக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நான் வந்து பச்சை மிளகாயிலேருந்து விதையை எடுத்துட்டேன். ஸோ விதையை எடுத்துகிட்டு போட்டாலும் பச்சை மிளகாயோட வாசம் வந்துருக்கும். நான் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து வடையில் சேர்க்குறேன். நிறையா பேர் சொல்லுவாங்க உளுந்த வடை கஷ்டம், உளுந்த வடை செய்கிறது எனக்கு வராதுன்னு. அதனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யல வந்து ஷேப் கொஞ்சம் அப்படி இப்படி வரும், பரவாயில்ல.
ஷேப் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் பண்ணுறது நம்மளே பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக அது ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ அதனால் பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து எப்போவுமே வந்து லோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஹீட்டில் வந்து வைக்காதீங்க. வடை தட்டையில் ஒவ்வொரு டைமும் கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கணும். ஒரு வடை போட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணியில் நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து இப்படி உருட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே வந்து வடையில் மாவை வந்து எண்ணெயில் இறக்கிட வேண்டியதான். திருப்பியும் அடுத்த வடைக்கு எடுக்கையில் திருப்பியும் கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு திருப்பியும் அடுத்த மாவு எடுக்கணும். ஒவ்வொரு தடவை வந்து மாவு எடுக்கையிலையும் வந்து கையை தண்ணியில் வந்து நனைச்சிக்கணும். எனக்கு வந்து இப்படி போடுறதாங்க ஈஸியாக இருக்கும். இன்னொரு கையில் மாற்றி தட்டி போடுறதோ இல்லை வந்து கரண்டியில் இல்லை இலையில் வச்சு தட்டி போடுறதோ எனக்கு வந்து அந்தளவு சரியாக இருக்காது. நான் வந்து இப்படி எடுத்து டக்கு டக்குன்னு ஓட்டையை போட்டு உள்ளே இறக்கிடுவேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு வெந்துருச்சுன்னா திருப்பி போடையில் அழகாக அதுவே அப்படி தொட்டவுடனே திரும்பிடும். வேகலைலாம் எடுத்தால் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து டபக்குன்னு அதை திரும்பிடும். அது கார்னரில் போனோன்னா லைட்டாக கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயே குடிக்காதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஷேப் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் தான் நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் வடை ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து அந்த தூபம்லாம் வச்சுட்டு தேங்காயெல்லாம் உடச்சி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து பூஜை அறையில் நம்மளுடைய சக்கரை பொங்கல், லெமன் சாதம், தக்காளி சாதம், இது வந்து வடை. நான் வந்து மாங்காயும் பண்ணியிருந்தேங்க, அது வந்து வீடியோ எடுக்கலை. நான் வந்து அந்த கல்யாணக்கார வீட்டிலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் அது வந்து செஞ்சுருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பசங்களுடைய புக்கு பெண்ணெல்லாம் வச்சு கும்பிடணுன்னு. படி பூஜை கீழே எல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் சந்திரனுக்கும் விளக்கெல்லாம் பொருதி வச்சாச்சு. விளக்கு பொருதி வச்சுட்டு சந்திரனுக்கும் வந்து ஒரு பிளேட்டில் நாங்கள் வந்து தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது போயிட்டு அங்கேயும் மேலேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு சந்திரனுக்கும். நீங்களே எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க சந்திரனை. மாடியிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, அந்த நில ஒளியில் அந்த காற்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நேற்று. ஸோ எல்லாருமே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணி. பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். பயங்கர ஜாலி. 9:30 வரைக்கும் ஒரே ஆட்டம், கீழே கூப்பிட்டாலும் வரவே இல்லை.
சரி எங்களுக்கும் சரி பாவமாக இருந்துச்சு, விளையாடட்டும்னு விட்டாச்சு. பயங்கரமாக விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 9:30க்கு தான் வந்து கீழே இறங்கி வந்தோம். செம்ம ஆட்டம் எல்லோரும். ஒவ்வொரு விளையாட்டு அடுத்து என்ன விளையாடலாம் அடுத்து என்ன விளையாடலான்னு சேஞ்ச் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றா விளையாண்டு முடிச்ச அடுத்து கபடிலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே கீழே இறங்கி வந்து படுத்தாச்சுங்க. நேற்று இப்படித்தாங்க எங்களுடைய சித்ரா பௌர்ணமி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்.